ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. குட்டீஸுங்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் கிச்சன் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு. இவ்வளோ மோசமாக இருக்கிற கிச்சனை 15 நிமிஷத்தில் கடன்னு எவ்வளோ சூப்பராக நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிச்சனில் நம்ம யூஸ் பண்ண பாத்திரமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எது விளக்க வேண்டிய பாத்திரமோ அதெல்லாம் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு சிங்குக்குள்ளே போட்டுடலாம். சிங்குக்குள்ளே போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டிய நம்ம எக்ஸ்ட்ரா காய் எடுத்துருந்துருப்போம். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதுங்களெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற எந்தெந்த டப்பாங்கள்லாம் நம்மளுக்கு தேவையில்லையோ அது எல்லாத்தையும் எடுத்து அதாவது இருக்க வேண்டிய இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பாத்திரத்தை எல்லாமே எடுத்து கவுண்டர் டாப் மேலே எந்தெந்த பாத்திரமெல்லாம் விளக்க வேண்டிய பாத்திரம் இருக்குது, எதெல்லாம் விளக்குன பாத்திரத்தை எடுத்து அடுக்கி வைக்க வேண்டிய பாத்திரம் இருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண கத்தி, கத்திரிக்கோல், அதுக்கப்புறம் இடுக்கி இதெல்லாமே எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே அதனுடைய ரேக்கில் நம்ம செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த ஸ்பைஸ் ஜார் அவசர அவசரமாக குக்கிங் பண்ணும்போது அவசரமாக எடுத்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கண்டமேனிக்கு நம்ம அங்கங்கே வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். என்னுடைய சாப்பர் சார்ஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் சார்ஜ் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அந்த ஸ்பைஸ் ஜாரெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை அரேஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா சரி இதுதானே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம குக்கிங் பண்ணும்போது கடுகு இருக்க வேண்டிய டப்பாவில் கடுகு இருக்க வேண்டிய இடத்துல கடலப்பருப்பு இருக்கும், கடலப்பருப்பு இருக்க வேண்டிய இடத்துல உளுத்தம்பருப்பு இருக்கும். அப்போ நம்ம என்னடா இது தேட வேண்டியதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்ஷன் ஆகணும். அந்த மாதிரி டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. பாத்திரத்தையுமே அதாவது இருக்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையுமே எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்பைஸ் ஜார் இருக்கிற இடத்துல சும்மா ஒரு ரஃபாக ஒரு தொடச்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி தொடச்சி விட்டோம் அப்படின்னா நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது நம்ம பெருசாக எஃபர்ட் எடுத்து எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு. நம்ம காய்ங்க வணக்கினது, அதுக்கப்புறம் அரிசி, இப்படி எல்லாமே அந்த கவுண்டர் டாப் மேலே கண்டிப்பாக சிந்தியிருக்கும். ஃபஸ்ட்டு அதெல்லாம் ரஃபாக ஒரு துணி வச்சு ஈர துணி வச்சு ஃபுல்லாக நான் தொடச்சி விட்டுறேன். தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தெல்லாம் விளக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சரியாக இருக்கும். பாத்திரத்தை எல்லாத்தையும் கவுண்டர் டாப் ஃபுல்லாக நீட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அடுப்பு பெருசாக மெஸ்ஸியாக கிடையாது. அதனால தான் நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் இந்த துணி கட்டிகிட்டே நீங்கள் பாத்திரம் விளக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த துணி கட்டிட்டு நம்ம பாத்திரம் விளக்குறதுனால எனக்கு என்னென்னா என்னுடைய ட்ரெஸ்ஸில் கரையாகாமல் இருக்கும். பாத்திரம் மெயினாக நான் பாத்திரம் விளக்கும் போது தான் இந்த துணியை நான் கட்டியிருப்பேன். மற்ற நேரத்துலலாம் நான் கட்டிகிட்டு இருக்க மாட்டேன். குக்கிங் பண்ணும்போதெல்லாம் கட்ட மாட்டேன். இது நம்ம இப்போ நல்ல சிலையே கட்டியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கே கிளம்பி போகும்போது திடீர்னு பாத்திரம் 2 பாத்திரம் இருக்குது விளக்கலாம் அப்படிங்கும்போது இந்த துணியை கட்டிட்டு விளக்கிட்டிங்கன்னா ஏதாவது கரையே ஆகணும்னா கூட இந்த துணியில் தான் ஆகும். என்னுடைய ட்ரெஸ்ஸில் ஆகாது. என்னுடைய நிறைய ட்ரெஸ் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி கரைப்பட்டே அந்த இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரியாக தேய்ச்சி அழுக்காக இருக்குதுன்னு ரொம்ப அழுத்தி தேய்ப்போம் பார்த்தீங்களா, அதனால் நூல் பிரிஞ்சு வந்துடும். ஒரு சிலது ஒரு மாதிரி வெள்ளையாக இதான மாதிரி ஆயிரும். அதனாலேயே நான் இந்த துணி கட்டிகிட்டே தான் நான் எப்போவுமே பாத்திரம் விளக்குவேன். இந்த மாதிரி நீங்களுமே ஒன்று வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாத்திரம் விளக்கும் போது எப்போவுமே ஒரு ஆர்கனைஸ்டாக விளக்குனீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பிளேட் எல்லாத்தையுமே பொறுக்கி எடுத்து விளக்கழுவிடுங்க. நான் எப்போவுமே இப்படி தான் விளக்குவேன். அதே மாதிரி பாத்திரத்துங்களை நிறைய பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா சில நேரம் நம்ம விளக்கி வச்ச பாத்திரமெல்லாம் காஞ்சு போயிடும். அப்படி காஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் நல்லா அழுத்தி தேய்ச்சி கழுவ வேண்டியதாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவுனீங்க அப்படின்னா பெருசாக அது வெள்ளையாக பிடிக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் விளக்குனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு தட்டுங்களெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா பெரிய பாத்திரம், வடைச்சட்டி, குக்கரு, அப்புறம் பெரிய பெரிய குண்டா அதுங்களெல்லாம் விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சின்ன சின்ன பாத்திரங்களெல்லாம் விளக்குனீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தட்டுங்க தான் அங்கங்கே இருக்கும். தட்டுங்க கைக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தட்டுங்களை விளக்கிட்டோம் அப்படின்னாவே ஓரளவுக்கு பாதி பாத்திரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பெரிய பாத்திரத்தை விளக்குனீங்க அப்படின்னா முழுசாகவே பாத்திரம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா குட்டி குட்டி கப்புங்க தான் இருக்கும். கடகடன்னு குட்டி குட்டி கப்புங்களெல்லாம் விளக்கிடலாம். ஃபஸ்ட்டு குட்டி கப்புங்களை விளக்கணும் அப்படின்னா என்னாகும் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி பாத்திரங்கள்லாம் பெரிய பாத்திரத்துங்களோடனா இருந்துடும். அப்போ அது விளக்க முடியாமல் போயிடும். அப்போ நம்மளுக்கு அதுவுமே இன்னுமே டென்ஷன் ஆகும். அதனால இப்படி ஆர்டராக விளக்குனீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
பெரிய பாத்திரமெல்லாம் விளக்கி முடிச்சதுக்கப்புறமா என்னுடைய அந்த கூடை வந்து ஃபுல்லாகிடுச்சு. சரி அதனால் வந்து இருக்கிற பெரிய பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு அதை கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து தட்டுங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன பாத்திரத்தெல்லாம் விளக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூடையிலேருந்து எல்லா பாத்திரத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அது எடுத்து வைக்கிறதுமே அதே போல் தான். நம்ம எடுத்து அந்த தட்டுக்கு அந்த பூசிக்குன்னு ஒவ்வொரு இடத்த ஒதுக்கியிருப்போம் பார்த்திங்களா, அந்த இடத்துல எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு பெருசாக தலைவலி கிடையாது. இல்லை அப்படின்னா ஐயோ இதை வந்து இங்கே வச்சுட்டோமே இதை அங்கே வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்போ எந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிங்க அப்படின்னாலும் அதனுடைய இடத்துல நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. அதே போல் பாத்திரம் நிறையா இருக்குது அப்படின்னாலுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வைக்கிற மாதிரி பாத்திரத்துங்களை வந்து நீட்டாக அடுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னாலுமே ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், சின்ன பாத்திரத்துங்களுமே கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரமாக இருக்கிறது, சொம்பு கப்பு இதுங்க எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டம்ளர்ஸு எல்லாத்தையும் எடுத்து விளக்கி கழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் கடகடன் விளக்கி முடிக்கிறதுக்குள்ளே இடுப்பே வலி எடுத்துருச்சு. கிட்டத்தட்ட நான் வந்து இதில் வந்து 3 கூட பாத்திரம் வந்து விளக்கியிருக்கேன். நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. கடகடன்னு விளக்கறக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா எப்படி தான் நேரம் போகுதுன்னே தெரியாது. நான் பாத்திரம் விளக்கும் போது ஒரு சில விஷயங்களை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் விளக்கும் போது எனக்கு பிடிச்ச மெலோடியான சாங்ஸ் வந்து நிறைய கேட்பேன். இந்த குத்துப்பாட்டெல்லாம் கேட்க மாட்டேன், நல்ல மெலோடியான சாங்ஸ் எல்லாம் கேட்பேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம் விளக்கும் போது எந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்பீங்க, அது எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. டம்ளர் எல்லாமே விளக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கரண்டி ஸ்பூனு அதுங்களெல்லாம் விளக்கி வச்சுட்டு இன்றைக்கி வந்து மிளகாப்பொடி பாட்டில் வந்து காலி ஆயிடுச்சு. சரி அதையுமே கையோட கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்போ பாத்திரம் விளக்கணும் அப்படின்னாலுமே ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை சிங்க்கு காலி ஆகும் கம்பல்சரி. காலியாச்சு அப்படின்னா பைப்பு அந்த டைல்ஸ் ஏரியா சிங்க் ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி நீட்டாக கழுவி விட்டுருங்க. இந்த மாதிரி கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா இதுலேருந்து வர்ற பேட் ஸ்மெல் எதுவுமே வராது. அதே போல் சீக்கிரமாக வந்து கரப்பாம்பூச்சியெல்லாம் வரும், அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. நம்ம கிச்சன் வந்து எந்தளவுக்கு நீட்டாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து இந்த கரப்பாம்பூச்சி பல்லி எறும்பு இது எதுவுமே வராது. அதனால் வந்து அடிக்கடி இந்த மாதிரி கழுவி விட்டுறது ரொம்பவே நல்லது. சிங்க் வந்து அடிக்கடி அடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா சுட சுட கொதிக்க தண்ணி வச்சு அந்த சிங்க் ஹோல்ஸில் வந்து நைட்டு ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே வந்து அடைக்காது. நான் வந்து பாத்திரமெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு சிங்கையுமே கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கவுண்டர் டாப்பெல்லாம் நீட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு நீட்டாக தொடச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடிக்கடி அடுப்பை கழுவினோம் அப்படின்னா இந்த பர்னர் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக துருப்பிடிச்சிரும். அதனால நம்ம வந்து அடிக்கடி கழுவாமல் நீட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு நம்ம ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். அப்படியே வந்து அந்த அடுப்பு பளபளன்னு புதுசு மாதிரி மின்னுன்னா பார்த்துக்கோங்களேன். அதே மாதிரி அடுப்பு துடைக்கும் போது அடுப்புக்கு அடியே வந்து நீட்டாக அங்கேயுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு நீட்டாக நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டு நல்லா தொடச்சி விட்டுருங்க. அந்த டைல்ஸ் ஏரியா கவுண்டர் டாப்பு இங்கே எல்லாமே வந்து நல்லா ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி விட்டு நீட்டாக தொடச்சி விட்டுறலாம். அதான் நல்லாயிருக்கும். நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் அடுப்பு ஃபுல்லாக கழுவுவேன். கிச்சனையவே வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து கழுவிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த கவுண்டர் டாப் அந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து நீட்டாக நான் கழுவி விட்டுருவேன். மாதத்தில் ஒரு டைம் கிச்சன் வந்து டீப் க்ளீன் பண்ணிடுவேன். கீழெல்லாம் வந்து அந்த செல்ஃபு எல்லா பக்கமுமே வந்து நம்ம நீட்டாக வந்து கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கிச்சன் பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் மாதத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக வந்து டீப் க்ளீன் பண்ணிடுவேன். அதே போல் வாரத்தில் ஒரு நாள் அடுப்பு கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து கழுவி விட்டுருவேன். நீங்கள் எப்படி அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ அடுப்பு எல்லாமே தொடச்சி விட்டுட்டேன். அதே போல் இந்த டெயில்ஸு எல்லாமே வந்து ஈர துணி வச்சு நீட்டாக நல்லா தொடச்சி விட்டுட்டேன். பார்க்குறக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து அப்படியே வந்து நம்ம அந்த ஸ்டாண்ட் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டில் தான் அதிகமாக வந்து இந்த பால் பொங்குனா அது ஃபுல்லாக நான் கரையாயிரும். அதனாலேயே 2 நாளைக்கு ஒரு டைம் தான் இதை கழுவேன். இதையுமே ரெகுலராக நான் கழுவ மாட்டேன். 2 நாளைக்கு ஒரு டைம் தான் இந்த மாதிரி ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுருவேன். இதே பால் பொங்கிருச்சு இல்லை வந்து நம்ம சாதம் வடித்த கஞ்சி பொங்கி வந்து கஞ்சியெல்லாம் இதாகிடுச்சு அப்படின்னா அப்போ எடுத்து அதை வந்து நல்லா நீட்டாக ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி இது பண்ணி விட்டுருவேன். அதே போல் கையோடு வந்து நம்ம எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ண அந்த கருத்துணியுமே கையோட அலசி காய போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக காஞ்சிடும். நம்ம ஈவினிங் வந்து எடுத்துக்கும் போதே அது சூப்பராக காஞ்சிடும். என்ன ட்ரை பண்ணி பாருங்கள்.
குட்டீஸுங்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புனதே கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நின்னாச்சு. பாருங்கள் கிச்சன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. திடீர்னு கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்ருக்கவே எனக்கு திடீர்னு தோன்றக்க ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி வந்து ஆனியன் தோசை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நினச்சிட்டே ஏன் இருப்பானே ஆனியன் ஊத்தாப்பமாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாவு புளிச்சிருக்கனால ஆனியன் ஊத்தாப்பமாக போட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து ஆனியன் ரொம்ப நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருந்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது அகாராலேருந்து மினி எலக்ட்ரிக் சாப்பர் நம்மளுக்கு வந்து ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா. இதுதான் இது நிறைய பேர் கேட்குறீங்க நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. எனக்கு வந்து பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து 250 ml பவுல் தான். இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பிளேட் கொடுத்துட்றாங்க. பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. அது மேலே மூடுறதுக்கு வந்து ஒரு மூடி மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க. அதுக்கு மேலே நம்ம மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி ஒரே ஸ்விட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா சர்ன்னு சுற்றி சூப்பராக ஒரு 2 செகண்ட்லேயே நம்மளுக்கு வந்து சூப்பராக ஃபைனாக சாப் பண்ணி கொடுத்துருது. இது வந்து சார்ஜபிள் டைப் அப்படிங்கிறதுனால நம்ம எப்பெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு சார்ஜ் போட்டு விட்டோம் அப்படின்னா போதும். நம்ம 4 மணி நேரம் சார்ஜ் போட்டு விட்டோம் அப்படின்னா அரை மணி நேரம் கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன் ஒருத்திக்கு அப்படிங்கிறனால ஒரே ஒரு வெங்காயத்தை மட்டும் போட்டு சாப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே போல் நம்ம குட்டீஸுங்கெல்லாம் வீட்டில் இருக்காங்க, இங்கே டக்குன்னு எடுத்து அமுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுவோம். இது கரெக்டாக லாக் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இது வந்து நம்மளுக்கு சாப் ஆகாது. அந்த மோட்ரு வந்து ஓடவே ஓடாது. நீங்கள் என்ன தான் அமுத்தினீங்கனாலும் ஓடாது. இதே வந்து கரெக்டாக லாக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அது நல்லா ரன் ஆகும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரே ப்ரஷ் தான் எவ்வளோ சூப்பராக சாப் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அகாரா மினி எலக்ட்ரிக் சாப்பர் வந்து 250 ml தான். இதனுடைய கெப்பாசிட்டி வந்து இன்னுமே 2 இதில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒர்த்தபிளான ப்ராடக்ட்னே நான் சொல்லுவேன். இதை வச்சு நம்ம வந்து வெங்காயம் மட்டும் இல்லை, தக்காளி, பீட்ரூட்டு, கேரட்டு இந்த மாதிரி எல்லாமே ஃபைனாக நம்ம சாப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா எல்லாத்தையுமே ஃபைனாக சாப் பண்ணிக்க முடியும். நான் வந்து சூப்பராக ஒரு ஊத்தாப்பம் போட்டு அதில் அப்படியே ஆனியன் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படிங்கிற மாதிரி போட்டு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து அகாரா மினி எலக்ட்ரிக் சாப்பர் வந்து 250 ml தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படின்னே நான் சொல்லுவேன். நல்லா சுட சுட ஊத்தாப்பம் போட்டு அதுக்கு வந்து அப்படியே தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் தான் வச்சுருந்தேன். சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கையோட பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கி முடிச்சிட்டோம். இந்த சாப்பர் மட்டும் ஏன் வச்சுருப்பானே, சாப்பரையும் கையோட வந்து கழுவி வச்சாச்சு. இந்த மோட்டரை மட்டும் எப்போவுமே கழுவக்கூடாது, அதை வந்து நீட்டாக தொடச்சி மட்டும் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா தண்ணியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடும். அதனால் வந்து நீட்டாக தொடச்சி அதை எடுத்து வச்சேன். ஊத்தாப்பமும் ரெடி. 2 ஊத்தாப்பம் போட்டு சூப்பராக சாம்பார் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்லலாம் சிங்கில் ஒரு பாத்திரம் 2 பாத்திரம் அப்படின்னு கிடந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து நிறைய பாத்திரம் சேர்த்து அதுக்கப்புறம் விளக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாத்திரம் சேர்ந்ததுக்கப்புறமே விளக்கிட்டு இருப்பேன். அப்போ தான் செம்மையாக கடுப்பாகும். இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இப்போல்லாம் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் விழுந்தால் கூட கழுவி வச்சிடலாம். பார்த்துக்கிங்களேன், ஏன் எல்லா பாத்திரத்தையும் சேர்த்து வச்சு வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி இப்போ வந்து நான் மாறிட்டேன். நீங்களும் கூடிய சீக்கிரம் மாறிடுவீங்க பாத்திரம் விளக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருக்கா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் மொபைலுக்கே டெலிவரி பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி மட்டும் பார்த்தா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.